வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பர் டேஸ்டியான சைடிஷ் தான். முருங்கைக்காய் பாயா செம்ம அல்டிமேட்டாக இருந்தது இட்லிக்கு. சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் கசகசா, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு 10லேருந்து 12 முந்திரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கல்பாசி, அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்க மாதிரி. இது கூடவே ஒரு 4-5 பத்தை தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா தண்ணி ஊற்றி நான் ஈஸியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை பிச்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போது இந்த டைமில் 2 முருங்கைக்காவை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, தேங்காய் பேஸ்ட், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை லைட்டாக போகிற வரைக்கும். இப்போ நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி கலந்து இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ அடுப்பில் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் இந்த பாயா. இப்போது நான் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகும் பச்சை மிளகாய் மட்டும்தான். அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குக்கரில் 2 விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை இன்னும் ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. தேவைப்பட்ட காரமும் உப்பும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பாயா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். This video is sponsored by BuyMode e-shopping application. BuyMode e-shopping application is one of the online shopping app. இந்த ஆப் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு க்ராசரிஸ் வாங்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.